இந்த திருப்பூரும் கோவையும் எப்படிப்பட்ட ஊரா இருந்துச்சு? தமிழ்நாட்டோட எந்த மாவட்ட மக்களும் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் திருப்பூருக்கும் கோவைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைச்சிடணும்னு பலருக்கு நம்பிக்கை தர நகரங்களாக இந்த ரெண்டு ஊரும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மேற்கு மண்டலத்து மேல மோடி நடத்தின இரட்டை தாக்குதல் தான் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி. தொழில் நிறுவனங்கள்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருந்த காலம் போய் மோடி ஆட்சியில் நிறுவனங்கள் ஏழை அறிவிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. மோடியை நம்பி ஏமாந்துட்டதா பல தொழிலதிபர்கள் வேதனையோடு புலம்புறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் நடத்தக்கூடியவங்களை பேசின ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் பேசுனவங்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய மேற்கு மண்டலம் வளர மன்மோகன் சிங் ஆட்சி தான் காரணம். ஆனால் பாஜக ஆட்சியில் பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டின்னு கோவை திருப்பூர் தொழில்கள் தங்களுடைய அடையாளத்தையே இழந்துருச்சுன்னு தங்களுடைய மனக்குமுறையில் வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமா, பஞ்சு நூல் விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு எத்தனை முறை திருப்பூர் ஆடை உற்பத்தியாளர்கள் வெள்ள நிறுத்தம் போராட்டம் பண்ணாங்க. வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிருச்சு. தவறிய கடனை செலுத்து 6 மாதம் வரை இருந்த அவகாசத்தை சர்பாசி சட்டத்தில் 3 மாதமாக குறைச்சு தொழிலதிபர்களோட சொத்துக்களை ஏலம் விட்டதுதான் அவர் தந்த பரிசு. டெக்ஸ்டைல் மட்டுமல்ல, வாகன உற்பத்தி, பெட் கிரைண்டர் உற்பத்தி, சிறு குறு பவுண்டரிகள், இன்ஜினியரிங் மோட்டார் பம்புகள் உற்பத்தி, விசைத்தறிகள்னு இந்த பகுதிகளுடைய எல்லா துறைகளையும் மிகப்பெரிய மந்தமான சூழலை மோடியின் பாஜக ஆட்சி உருவாக்கியிருக்கு. நேற்று கோவையில் சொன்ன பகிரமான குற்றச்சாட்டை திருப்பூர்லையும் மக்கள் மன்றத்தில் வைக்க நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்த நிறுவனத்தை மிரட்டி குஜராத்தில் தொழில் தொடங்க செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் நேற்று. அதில் கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்றேன். இப்போ பிஎல்ஐன்னு திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வரியை வசூலிச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் குஜராத்தில் தொழில் தொடங்க சலுகை தராங்க. இவங்க தான் இப்போ கோவைக்கும் திருப்பூருக்கும் ஓட்டு கேட்டு வராங்க. நம்மளை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு அரசு சிறு குறு நடுத்தர தொழில்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த நிறுவனங்களுக்கென இந்தியாவிலே முதல் தனியாக கொள்கையை கொண்டு வந்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. 1970ஆம் ஆண்டிலேயே சிட்கோ நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களில் 127 தொழிற்பேட்டைகள் இருக்கு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கிற வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடங்கி இருக்கு. 35 விழுக்காடு முதலீட்டு மானியத்தோட கடன் வாங்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு. சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியாக நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு சொல்றேன், இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுகவை ஒரு சேர வீழ்த்துங்க. அதுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய என்னுடைய வெற்றி வேட்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், என்னுடைய பாசமிகு சகோதரர்
ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். குடிகாத்த குமரன் மண்ணிலிருந்து உங்களுடைய நாடு காக்க அழைக்கிறேன். உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும். உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும். உங்கள் வாக்கு இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடும் நமது, 40 நமது. நாடும் நமது, 40 நமது. சொல்லுங்க, நாடும் நமது, 40 நமது. வேகமா, நாடும் நமது, 40 நமது. சத்தம் பத்தாது. நாடும் நமது, 40 நமது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.